ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். நேயர்களே, இப்பொழுது நாம் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு சுகஸ்தான அமைப்பு. சுகஸ்தானம் வீடு, மனை, வாகனம், தாய்ஸ்தானம் மற்றும் பலவிதமான நன்மைகளை அடையக்கூடிய ஸ்தானம்தான் இந்த சுகஸ்தானம். இந்த சுகஸ்தானம் யாருக்கு ஜாதகத்தில் பலமாக இருக்குது, அந்த சுகஸ்தான அமைப்புக்குரிய கிரகம் எத்தனை டிகிரி கோணங்களில் அவர் பாகை வாங்கியிருக்கிறார், அவர் எந்தெந்த மாதிரி டிகிரி பாகை வாங்கும்போது என்னென்ன பலன்களை தருவார் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுடைய ஜாதகங்களை பார்க்கும்போது க்ளீனாக கணிச்சிடலாம். சில பேருக்கு சுகஸ்தான அமைப்பு பலமாக இருப்பார், ஆனால் வாங்கின நட்சத்திர சாரமோ டிகிரி கோணங்களோ பாவ நட்சத்திர சாரமாக இருக்கும், மிக கம்மியான டிகிரி கோணங்கள் வாங்கியிருப்பார். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிற மனை, வீடு, வாகனம் கையை விட்டு போக ஆரம்பிக்கும். அதுவும் அந்த 4ஆம் இடத்துடைய திசை நடக்கும், கையை விட்டு போக ஆரம்பிக்கும். அப்போ ஒரு குளறுபடியாகவே இருக்கும், மனக்குழப்பமாகவே இருக்கும். ஏன்னா 4ஆம் இடம் மனோகாரகன் அப்படிங்கிற ஒரு இடமும் சேர்ந்து தான். அப்போ ஏன் போகுது, ஏன் சுகஸ்தான அமைப்பு ஜாதகத்தில் நல்ல இடத்துல கிரகங்கள் இருந்தாலும் அந்த திசை நடக்கும்போது ஏன் கையை விட்டு போகுது அப்படின்னா, அது வாங்கக்கூடிய டிகிரி கோணங்களினால் அது கையை விட்டு போகும். எந்த ஒரு கிரகமும் என்ன நட்சத்திர சாரம் வாங்கினாலும் டிகிரி கோண அமைப்பு சரியில்லை அப்படின்னா எல்லாமே எதிர்பார்த்ததற்கு எதிர்மறையாக நடக்க ஆரம்பிக்கும். அப்போ அதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒருத்தருக்கு 4ஆம் இடத்து திசை நடக்குது, டிகிரியை பிறக்கும்போது 4ஆம் அமைப்பு நல்லா இருக்கார், அந்த திசை அவங்க இந்த வயசில் நடக்குது, ஆனால் டிகிரி கோணம் கிரகங்கள் வாங்கிய டிகிரி கோணம் சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க நான் முன்பே கூறிய மாதிரி இப்போ நடக்கக்கூடிய கோச்சார பலன்களில் கிரகங்கள் நல்ல இடத்துக்கு வரும்போது நல்ல நேரத்தில் பிரசன்ன ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு ஜாதகம் கிரக அமைப்புகளை பார்த்து அவங்களுக்கு ஆக்டிவேட், அதாவது செயல்படுத்தினோம் என்றால் அவர்கள் இழந்ததை மீட்டு விடுவார்கள். எப்படி பிறக்கும்போது உள்ளதை ஒன்றுமே செய்ய முடியாது, ஆனால் தற்சமயம் ஒரு பெரிய மழை வருது அப்படின்னா என்ன செய்கிறோம் அப்படின்னா, எந்த இடமும் ஒதுங்கல், ஆனால் கையில் குடை இருக்குது அப்படிங்கிற மாதிரி குடையை பிடிச்சி தலை மட்டும் நனையாமல் பார்த்துக்குறோம். தலை நனைஞ்சால் தான் சளியில் ஒட்டு வருஷம் எல்லாம் வரும். அது மாதிரியாக தான் இதுவும். அப்போ அவங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும்போது தான் என்ன டிகிரி கோணம் வாங்கியிருக்கு, ஏன் அது பாதிக்கப்பட்டிருக்கு, எதற்காக இவர் மனக்குழப்பத்திலும் எல்லா விதமான சொத்துக்களையும் இழக்குகிறார் என்று பார்த்தால் தெளிவான பலன்களை அந்த டிகிரி கோண அமைப்பு, கிரகங்கள் வாங்கிய டிகிரி கோண அமைப்பில் கண்டுபிடித்து விடலாம். அதுக்கு தான் ஜாதகத்தை பார்க்கும்போது திசை மட்டும் பார்க்கக்கூடாது, திசை என்ன டிகிரியிலேருந்து ஆக்டிவேட் ஆகி நடக்குதுங்கிறத பார்த்தோன்னா தான் அவங்களுக்கு பலன்கள், நல்ல பலன்கள் கிடைக்குமா அல்லது எதிர்மறையான பலன்கள் கிடைக்குமாங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அது அவங்கவுங்களுடைய ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியுமே தவிர பார்க்காம தெரியாது. சில பேர் பார்க்காம எனக்கு இந்த திசை நடக்குது, இந்த இடத்துல இருக்கார் அப்படின்வாங்க. அது மேலோட்டம். ஆனால் உள்ளே என்னது, ஒரு மரத்தோட வேர் நல்லா இருந்தால் தான் கிளை நல்லா இருக்குங்கிற மாதிரி டிகிரி கோணம் கண்டுபிடிச்சி அது நல்ல ஆக்டிவேட்டாக இருக்காங்கிறத பார்த்தா தான் நம்ம தயார்படுத்திக்கலாம். ஆகா, இந்த திசை இந்த மாதிரி செய்ய போகுது, அடுத்து வழிமுறை என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அந்த 4ஆம் இடம்ங்கிறது மிகவும் உன்னதமான சிறப்பு வாய்ந்த இடமும் கூட. அதனால் ஒவ்வொருடைய ஜாதகத்தை அதை கட்டாயம் பார்த்து கொள்ளுங்கள். இன்றைக்கி ஜாதகம் பார்ப்பது என்பது அதை தெளிவாக ஒரு தடவை பார்த்துட்டோம்னா நமக்கு அந்த மனக்குழப்பங்கிறது விளையிடும். இதெல்லாம் பார்க்காம நம்ம ஜாதகத்தை பார்த்துட்டு இது நல்லா இருக்குது அது நல்லா இருக்குன்னு சொல்லி விட்டுருவாங்க. பார்த்தோம்னா இங்கிட்ட குழப்பம் வரும், அங்கிட்ட அவர் சொன்னால் நல்லா இருக்குது, அது இது நடக்காது. அப்போ தான் அவர் மன பாதிப்புக்கு ஆளாகிறார். அதனால் நேயர்களே, உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் என்ன சந்தேகங்கள் என்றாலும் ஜாதகத்தை பார்க்க வேண்டுமென்றால் உங்களுக்கு நான் தெளிவாக போற்றி தருகிறேன். ஒரு ஜாதகம் பார்க்குறது சும்மா கிடையாது, 1.5 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரம் ஆகும்.
ஏன்னா 9 கிரகமும் என்னென்ன டிகிரி வாங்கியிருக்கு அப்படிங்கிறத அக்யூரேட்டாக எடுக்கணும். 2 மணி நேரம் ஆகும். 1.5 to 2 மணி நேரம் ஆகும். நான் உங்களுக்கு க்ளீனாக மேட்ச் பண்ணி தரேன். அதனால் உங்களுக்கு என்ன டவுட்னாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். முன்பதிவு கட்டாயம் செய்யுங்க ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா. மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் நாம் சந்திப்போம். நேயர்களே, நன்றி, வணக்கம்.